ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய தனி வட்டிக்கான ப்ராப்ளம். ஒரு மைக்ரோவேவ் ஓவனின் விலை 6000. அதாவது ஒரு மைக்ரோவேவனுடைய அமௌண்ட் வந்து 6000னா பிரின்சிபல் அமௌண்ட்டு. அதாவது இங்கே கிவன் டேட்டாவில் பிரின்சிபல் அமௌண்ட்டு 6000 ரூபாய். இதை 5 தவணைகளில், 5 தவணைனா 5 மாதம். அப்போ எண் வந்து பார்த்தீங்கன்னா 5. இப்போ ஒரு வருடத்திற்கு 12ங்கும் போது 5/12. அதுதான் 5 தவணைகளில், அதாவது 5 இன்ஸ்டால்மெண்ட்டில் அவங்க வாங்க நினைக்கிறார். அக்குழுமம், அந்த கொடுக்குறவங்க, அந்த ஒரு ஏஜென்சி இருக்கும்ல, அந்த இது வந்து அக்குழுமம் தனி வட்டி 10% போடுறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பாருங்கள் 10%. அதை விற்றால் ஏதோ பூரணிங்கிறவங்க தான் வாங்குறாங்க. அதை செலுத்த வேண்டிய மாத தவணை அது. ஒரு மாதத்திற்கு நமக்கு வந்து செலுத்த வேண்டிய அமௌண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. மொத்தம் வந்து 6000 ரூபாய். ஒரு மாதத்துக்கு மொத்தம் 5 தவணையில் வாங்குறாங்க. எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு N இன்ட்டு R டிவைடட் பை 100 இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து பாருங்கள், P வேல்யூ 6000, N வேல்யூ வந்து 5/12, R வந்து 10 டிவைடட் பை 100. ஸோ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 250 ரூபா. ஸோ 250 ரூபா அங்கே வருதுங்க இல்லைங்களா? அப்போ 6000 ரூபாய்க்கு இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 250 ரூபா. அப்போ 5 மாதத்துக்கு அவங்க இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும்ல. அப்போ வந்து பாருங்கள், 5 மாதத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 250 1250. ஸோ அப்போ 1250 1250 5 மாதமாக மல்டிப்ளை பண்ணி தான் அந்த 6000 ரூபாய்க்கு நமக்கு வந்து பொருள் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இந்த சம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த சம் நம்ம பார்க்கலாமா? ரூபாய் 1000 தொகையினை 3 நபர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 5%, 6%, 8% வட்டி விகிதத்தில் அளித்தால் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை யாது? அதாவது பாருங்கள், 1000ங்கிறது தான் இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டு. சரிங்களா? யாருக்கு? மொத்தம் 3 நபர்களுக்கு ஒரு ஆண்டு. எண்ணுங்கிறது 1 இயர். 3 நபர்களுக்கு எத்தனை? ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு மதான வட்டி. ஒரு ஆளுக்கு 5%, ஒரு ஆளுக்கு 6%, ஒரு ஆளுக்கு 8%. அப்படி அழைத்தால் கிடைக்கும் மொத்த வட்டி தொகை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எண்ணு வந்து காமனாக 1 இயரு, பிரின்சிபல் அமௌண்ட்டு காமனாக 1000 ரூபாய். ஆனால் 3 நபருங்கனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வட்டி வீதம் கொடுக்கறனால ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 1க்கு 5%, 1க்கு 6%, 1க்கு 8%. கடைசியாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரிங்களா? அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு நமக்கு ஏற்கனவே ஃபார்முலா தெரியும். P இன்ட்டு N இன்ட்டு R டிவைட் பை 100. P இன்ட்டு N இன்ட்டு R பை 100. இங்கே 3 வட்டி விகிதங்கனால 3ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ P இன்ட்டு N இன்ட்டு R1 பை 100 ப்ளஸ் P இன்ட்டு N இன்ட்டு R2 பை 100 ப்ளஸ் P இன்ட்டு N இன்ட்டு R3 பை 100. இங்கே எல்லாம் எது வேரி ஆகுதுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வேரி ஆகுதுனால இந்த 3 வேரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், P வேல்யூ 1000, N வந்து 1 இயர், ஃபஸ்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 5 டிவைட் பை 100 ப்ளஸ் அடுத்து P 100, 1 இயரு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடுத்து 6% டிவைட் பை 100. அடுத்து பாருங்கள், அதே மாதிரி P வந்து 1000, N வந்து 1, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% டிவைட் பை 100. ஸோ இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 50000. இந்த 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 60000. இது 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 80000. ஸோ நம்ம 3ஐயும் ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 190. ஸோ கடைசியாக நமக்கு கிடைக்கிற வட்டி தொகை வந்து 190 ரூபீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.